வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி. சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது அவள் விடுகதைகளால் அவனை சோதிப்பதற்காக இரண்டு வார்த்தைகளை உங்களுக்கு முன்ப வைக்க விரும்புகிறேன். ஒன்று, சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி. இரண்டாவது, அந்த ராஜஸ்திரி அதை கேள்விப்பட்டாள். இதே வசனம்தான் லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது: தேவதூதர் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேமுக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி. இங்கே இரண்டு வார்த்தைகளை நீங்கள் பார்க்க கேட்கிறேன். சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி. சேபாவின் ராஜஸ்திரி கேள்விப்பட்ட போது. லூக்கா 2:15 பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் அறிவிக்கப்பட்ட இந்த காரியம். அங்கே கீர்த்தின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே கர்த்தரால் நடந்த அறிவிக்கப்பட்ட இந்த காரியம் அங்கே சொல்லப்படுகிறது. அவள் கேள்விப்பட்டாள், மேய்ப்பர்கள் கேள்விப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, அவனை சோதிப்பதற்காக, பார்ப்பதற்காக. இங்கே மேய்ப்பர்கள் சொல்லுகிற வார்த்தை லூக்கா 2:15, இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதேவ பிள்ளையே, இந்த வார்த்தை திரையில் பாருங்கள், கவனிங்க. இந்த வார்த்தை, ஒன்று, சேபாவின் ராஜஸ்திரி கேள்விப்பட்டால், she heard. இதே வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, the shepherd heard. அங்கே அவள் கேள்விப்பட்டாள், இங்கே மேய்ப்பர்கள் கேள்விப்பட்டார்கள். அந்த கேள்விப்பட்டதை பார்ப்பதற்காக சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனிடத்துல வந்தார். இங்கே கேள்விப்பட்டதை பார்ப்பதற்காக மேய்ப்பர்கள் பெத்லகேமை தேடி போனார்கள். என்னை கேட்டுக்கொண்டு அன்புதேவ பிள்ளைகளே, கிறிஸ்து அவருடைய வருகைக்கு முன்பாக, பிறப்பதற்கு முன்பாக பல ஒப்புமைகளை, பல ஒற்றுமைகளை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதுல சாலமோன் ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒருவர். எனவேதான் சொன்னார், சாலமோனில் ஒரு பெரியவன். இரண்டாவது ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடு எருசலேமுக்கு வந்தாள்.